அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. தற்கால சூழ்நிலைகளில் ஒவ்வொரு மனிதனும் பொருளாதாரத்தினுடைய யதார்த்தமான சூழ்நிலைகளை அறிந்து வைத்திருக்கிறான். அதனால் தான் என்னமோ தெரியலை, அந்த பொருளாதாரம் அது எந்த வழியில் வந்தால் என்ன, நம்ம செல்வந்தனாக இருக்கிறோமா அது போதுங்கிற அந்த மனநிலைக்கு வந்து எல்லா வழிகளிலும் அதை தேட ஆரம்பிக்கிறான். தமிழில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, விழுந்து புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். நமக்கென்று எது விதிக்கப்பட்டதோ அதுதான் நமக்கு அடையும். அது நல்ல முறையில் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் அது கூட இபாதத்தாக அமையும். நபித்தோழர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மனிதர்களை, இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஜ்மிலு ஃபி தலபி துன்யா, இந்த உலகத்தை தேடக்கூடிய விஷயத்தில் அழகிய முறையை கையாளுங்க. எந்த ஒரு ஆன்மாவுமே அந்த ஆன்மாக்கென்று விதிக்கப்பட்ட அந்த பொருளாதார நிலையை அடையாமல் அது ஒரு காலம் மரணித்து விடாது. அந்த பொருளாதார நிலை ஒரு கால் தாமதமாக ஆக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்காண்டி தவறான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள். இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அழகிய முறையில் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை ஈட்டுங்கள். ஹராமை தவிர்ந்து கொண்டு ஹலாலை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.